ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இது டியூஸ்டே ஈவினிங் எடுத்த வீடியோ. நம்ம வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்யும்போது யோசித்து செய்வோம். அதில் வந்து ஹெல்த்தாக இருக்கணும், பசங்க உடம்புக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பசங்க வந்து அதை யோசிக்க மாட்டாங்க. நம்ம கொடுக்கும்போதே நம்மளுக்கு வந்து வெறுப்பாக காமிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இதை செஞ்சு வச்சுருக்கீங்க, இந்த ஸ்நாக்ஸ் வேண்டாம், அந்த ஸ்நாக்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த நேரம் தான் நம்ம வந்து நம்ம அம்மாக்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அப்போ வந்து நம்ம அம்மாலாம் வந்து ஹெல்த்தாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆனதுக்கப்புறம் தான் ஐயோ இதை சாப்பிடாம விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஹெல்த் ஃபுட்டு பசங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது யாரெல்லாம் அவங்க அம்மாவை நினச்சி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே மாத ஜாமான் வந்து 5ஆம் தேதிக்குள்ளே வாங்கிடுவேன். இந்த மாதம் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, இன்றைக்காவது லேட் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இப்போ வந்து வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். நம்ம வந்து வெயிட் லாஸ் இருக்கணும்னு நினைக்கும் போது தான் ஃபங்க்ஷன் வீடு வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. நம்ம வீட்டில் வந்து ஃபுட்டு வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் வீடுனா அவங்க ஆயிலேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து வெயிட் வந்து கரெக்டாக நம்ம கொண்டு போகவே முடியாது. சரி, ஓகே, இன்னும் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டேன். அதுக்கு தேவையான கொஞ்சம் வெயிட் லாஸ் பொருட்களும் வாங்கிட்டு வந்தேன். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த தானிய வகைகள் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸில் அதிகமாக எடுத்துக்கணும். வெயிட் லாஸ்க்காக தோசை வந்து ஊற வச்சுட்டு போனேன். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.